சார் இப்போ ரீசெண்டா வந்து டிடி அவர்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க ஏஆர் ரகுமான் அவர்கள். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பாயா அதாவது நீ பெரிய பாய் அப்படின்னா நான் என்ன கசாப்பு கடை வச்சிருக்கேனா, என்ன எதுக்கு நீ பாய்ன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் கிட்ட இருந்து இப்படி ஒரு ரிப்ளை. பொதுவாக உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். பாயினா என்னன்னு தெரியுங்களா? சகோதரன் சொல்லுவாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அப்படிதாம்மா. இல்ல அவங்க ஒரு ஆள் நான் ஒரு ஆள் தவறா புரிஞ்சுட்டேன்னு தெரியல. இது வழக்கத்துல வர்ற ஒரு சொல்லாடலா தான் சார் பார்க்கப்படுது. உண்மையாவே இல்ல அது என்னன்னா பாய்னா முஸ்லீம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறாங்க. பாய்னா முஸ்லீம்னா பாயின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சார். நான் என்ன கசாப்பு கடை வச்சிட்டு இருக்கேனா, அப்புறம் நீ எதுக்கு என்ன? இல்ல அதுதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரிஜினலா உங்களுக்கு தெரியும் அவர் ஹிந்து. வந்து கன்வெர்ட் ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாலாம் சேகர் வந்து தெரியும் நினைக்கிறேன். இந்து இன்னும் சொல்ல போனால் கம்யூனிட்டி வைஸாக கூட என்னால் சொல்ல முடியும். நம்ம சாதி பெருசாக சொல்கிறது கிடையாது. அது வந்து ஆனால் வந்து அவர் இந்து முதலியார் குடும்பம்னே சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து கன்வெர்ட் ஆகிறது அவருடைய உரிமை. அவர் கன்வெர்ட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே அவங்க தாயார் உட்பட எல்லாருமே கன்வெர்ட் ஆகிட்டாங்க. கன்வெர்ட் ஆன பிறகு பொதுவாக வந்து கேட்டால் வந்து ஜென்ரலாக சொல்ல கேட்டால் நானே பல முறை வந்து நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை பாயின்னு சொல்கிறது. ஒருத்தர் வந்து என் கூட என் ஃப்ரெண்டே நான் சொல்லுவேன்.